Hello viewers, this is Manu. Welcome to the series of lessons on the three tenses. 85% of English speaker only use the three tenses. What type of tenses to know the communications? ஒரு கம்யூனிகேஷனுக்கு எந்த டென்ஸ் ரொம்ப தேவை அப்படின்னா டெஃபினட்டா 3 டென்ஸ் தேவை. அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். If you want to speak in English fluency, you must know these 3 tenses. You are watching my video for the first time. Don't forget to subscribe, click on the bell icon and touch the like button. Now let's go to start the class. 85% of speakers எதை யூஸ் பண்றாங்க அப்படின்னா இந்த 3 tenses நம்ம சொல்றோம். அந்த 3 tenses என்ன அப்படிங்கறத நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன டென்ஸ் அதிகமா யூஸ் பண்றாங்க அப்படின்னா சிம்பிள் பிரசன்ட். சிம்பிள் பிரசன்ட் தான் அதிகமான மக்கள் யூஸ் பண்றாங்க. நார்மலா நம்ம நிகழ்காலத்துல உள்ளது தான் அதிகமா நம்ம பேசுறோம். 85%ல நம்ம சிம்பிள் பிரசன்ட் எத்தனை பர்சன்டேஜ் யூஸ் பண்றோம் அப்படின்னா 57%. அப்ப எல்லாருமே எதைத்தான் அதிகமா எந்த மாதிரி சென்டென்ஸ் தான் அதிகமா யூஸ் பண்றாங்க அப்படின்னா நிகழ்காலத்தை சேர்ந்தது தான், அதாவது பிரசன்ட்ல உள்ளதான் அதிகமா நம்ம பேசுறோம். 57% ஆஃப் பீப்புள் வந்து எதைத்தான் யூஸ் பண்றாங்க அப்படின்னா சிம்பிள் பிரசன்ட் தான் யூஸ் பண்றாங்க. டென்ஸா இருந்தாலுமே வெர்ப் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ சிம்பிள் பிரசன்ட்ல வெர்ப் நார்மலான ஸ்பேஸ் வெர்ப் என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு 4 எக்ஸாம்பிள் எழுதலாமா? ரீட், ரைட், ட்ரிங்க், கோ. ஓகே, இது எல்லாமே நார்மல் வெர்ப் தான். இது எல்லாமே சிம்பிள் பிரசன்ட்ல எப்படி வரும்? சிம்பிள் பிரசன்ட்ல ரீட், ரீட்னா என்ன சொல்வோம் அப்படின்னா ஐ ரீட் a book. ஐ ரீட் a book. நான் ஒரு புத்தகம் படிக்கிறேன், நான் ஒரு புத்தகம் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ you read a book. நீ ஒரு புத்தகம் படிக்கிறாய். ஐங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் பர்சன். ஃபர்ஸ்ட் பர்சனால நம்ம ரீட் யூஸ் பண்றோம். யூங்கிறது செகண்ட் பர்சன். செகண்ட் பர்சனா நீ, அதுவும் என்னது சிங்குலர்ல தான் இருக்கு. ஐங்கிறது சிங்குலர், யூங்கிறதும் சிங்குலர். இப்போ she read a book அப்படி போடலாமா? டெஃபினட்டா போடக்கூடாது. நம்ம ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் தான் நம்ம ரீடுன்னு போடுறோம். வெர்ப் வந்து அப்படியே வரும். பட் தேர்ட் பர்சன் வரும்போது ஹி, ஷி, இட், நேச்சுரல், அனிமல்ஸ் இந்த மாதிரி நீங்க எது யூஸ் பண்ணாலும் சரி, அதுக்கு வந்து நம்ம என்னதான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ரீட்ஸ். she reads a book. அவள் புத்தகம் படிக்கிறாள் அப்படின்னு சொல்லணும். இதுவே ரைட். ரைட்னா ஐ ரைட் a letter. இதுல நம்ம ரீடு போட்டோம் இல்லையா, அதையே அப்படியே ரைட்னு போடுங்க. I write a letter. இங்க book, letter. I write a letter. You write a letter. She write a letter வரக்கூடாது. She writes a letter. So she writes a letter. I write a letter. You write a letter. She writes a letter. Next, drink. இதே அதுதான், இதே ஃபார்முலா தான். I drink milk. I drink milk. You drink milk. She drinks milk. அவ்வளவுதான். She drinks milk. அவ்வளவுதான். இப்போ தேர்ட் பர்சன்னால நம்ம ட்ரிங்க்ஸ்னு போட்டோம். அடுத்து கோ. I go to hospital. You go to hospital. She goes to hospital. அப்படியே நம்ம வெர்போட என்ன செய்யறோம் அப்படின்னா எஸ் மட்டும் ஆட் பண்ணி எழுதுறோம். ஓகே, என்னது she goes to hospital. அவ ஆஸ்பத்திரிக்கு போறா அப்படின்னு சொல்லும்போது she goes to hospital அப்படின்னு நம்ம போடுறோம். இது வந்து ஒரு பேசிக் தான், இதுவே ஃபுல்லா வராது. இது வந்து நம்ம ஒரு சில நேரத்துல பேசுவோம். எல்லா டைத்திலும் பிரசன்ட்ல இந்த மாதிரி தான், இந்த ஃபார்முலால தான் பேசுவோமா அப்படின்னு கேட்டா கிடையாது. பிரசன்ட் டென்ஸ்லயே பிரசன்ட்டுக்கு நிறைய சுச்சுவேஷன் இருக்கு. அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நிறைய மாத்தி பேசுவோம். அது என்னங்கிறது ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு பேசிக் தான். ஒரு பிரசன்ட்ல, ஒரு சிம்பிள் பிரசன்ட்ல வெர்ப் எப்படி வரும், அதை எப்படி நம்ம எழுதணும் அப்படிங்கறத தான் நம்ம இப்ப பார்த்தோம். பட் இந்த சிம்பிள் பிரசன்ட்ல சுச்சுவேஷன் என்ன, ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கு நம்ம எப்படி எழுத போறோம் அப்படிங்கறத ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம்.
ப்ரெசன்ட்க்கு ஒரு 5 சிச்சுவேஷன் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ட்ரூத் அண்ட் சயின்டிபிக் ஃபேக்ட். சயின்டிபிக் ஃபேக்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ட்ரூத்ங்கிறது வந்து அது மாறாது, எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அது வந்து எப்பவுமே யாரு இப்ப நான் சொல்றதுனால ஒரு மாதிரியும் மற்றவங்க சொல்ற போது வேற மாதிரியும் சொல்ல முடியாது. இது வந்து சென்ட்ரல் ட்ரூத், அது எல்லாருமே ஒரே மாதிரி தான் சொல்லுவாங்க. The sun sets in the west. இதுல நம்ம the sun rises in the east அப்படின்னு எழுதலாம். ஏன்னா சூரியன் வந்து மேற்கே மறையும். இங்க செட்ஸ் ஏன் போட்டிருக்கோம், செட் ஏன் போடல அப்படின்னா சன்ங்கிறது வந்து தேர்ட் பர்சன். நம்ம பார்த்தோம்ல இட், இந்த இதுக்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சன் வந்து இட்ல சேர்ந்துடும். ஹி ஷி இட் நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா, இதுல சன்னுங்கிறது வந்து நேச்சுரல் குறிக்கிறது, இதுவும் தேர்ட் பர்சன் தான். அதனாலதான் நம்ம இங்க என்ன போடுறோம் அப்படின்னா செட்ஸ். The sun sets in the west. இதுவே நம்ம the sun rises in the east அப்படின்னு எழுதலாம். The moon shines in the night. மூன் வந்து எப்பவுமே பகல்ல வந்து எப்படி ஷைன் ஆகாது, அதுவே நைட் இருக்கும்போது ஷைன் ஆகும். இதுவும் ஒரு ட்ரூத் தான், அதனால இந்த மாதிரி நம்ம எழுதலாம். வாட்டர் பாயில்ஸ் அட் 100 டிகிரி செல்சியஸ். 100 டிகிரி செல்சியஸ்ல வாட்டர் வந்து கொதிக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க. சோ இங்க பாயில்ஸ் எதுக்கு வந்தது, தேர்ட் பர்சன், வாட்டரான தேர்ட் பர்சன் வந்ததுனால பாயில்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம். இது வந்து சயின்டிபிக் ட்ரூத். இந்த சயின்டிபிக் ட்ரூத்துமே என்ன அப்படின்னா சிம்பிள் பிரசன்ட் தான். இது ரெண்டுமே சிம்பிள் பிரசன்ட் தான். இப்போ அடுத்த சிச்சுவேஷன் பார்க்கலாம். இது வந்து சிச்சுவேஷன், பிரசன்ட் சிச்சுவேஷன், இப்ப நடக்கிறது. இப்ப நடக்கிறத பேசுறோம். ஆர் யூ ஓகே அப்படி சொல்லுவோம். நான் இப்போ ஹாஸ்பிட்டல் யாராவது பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம என்ன கேட்போம் அப்படின்னா ஆர் யூ ஓகே அப்படின்னு கேட்போம். அது பிரசன்ட்ல ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம கேட்கறது. ஸோ இப்ப பிரசன்ட் சிச்சுவேஷன்ல என்ன பேசுறாங்க, ஐ வாண்ட் டு டாக் டு யூ. இது பிரசன்ட் சிச்சுவேஷன்ல இருக்கு. நான் உங்ககிட்ட பேசணும், ஐ வாண்ட் டு டாக் டு யூ, நான் உங்ககிட்ட பேசணும். இது வந்து பிரசன்ட்ல இருக்கு. ஐக்கு அடுத்து வாண்ட் வந்திருக்கு. இங்க நம்ம வாண்ட்ஸ் போடல, ஏன்னா இது ஃபர்ஸ்ட் பர்சன்னால வெர்ப் வந்து வாண்ட் வரும். எனக்கு உங்ககிட்ட பேசணும். இதுவே நீங்க யூ சொல்லும் போது யூ வாண்ட் டு டாக் டு யூ அப்படி சொல்லக்கூடாது. ஓகே, யூ வந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லணும், யூ வாண்ட் டு டாக் டு மீ, நீ என்கிட்ட பேசணும், நீ என்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்றது. யூ வாண்ட் டு டாக் டு மீ அப்படின்னு சொல்லும் போது நீ என்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லலாம். இதுவே நீ she want to அப்படின்னு போடக்கூடாது. she wants to talk to you, she wants to talk to you, அவ உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்றா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, she want to talk to you அப்படின்னு சொல்லலாம். habitual action, habitual action let repeated action கூட சொல்லலாம். இத habitualனா என்னது, ரிப்பீட்டடா நம்ம செய்யற விஷயத்தை தான் habitualனு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ரிப்பீட்டடா செய்யறது வந்து எப்பவுமே என்னதுல தான் இருக்கும், பிரசன்ட்ல தான் இருக்கும். Pranav wakes up early every day. Pranav wakes up early every day. அவங்க எப்பவுமே என்னது காலைல சீக்கிரமாவே எந்திரிச்சிடுவாங்க. wakes up early, சீக்கிரமாவே எந்திரிச்சிடுவாங்க. பிரணவ் வந்து எப்பவுமே என்ன செய்ய மாட்டான், லேட்டா எந்திரிக்க மாட்டான். எப்பவுமே எவ்ரிடேங்கும் போது அது டெய்லி ஒரு கேபிச்சுவல் ஆக்ஷன் மாதிரி. டெய்லி என்ன செய்வாங்க, சீக்கிரம் எழுச்சிடுவாங்க. இங்க வேக்ஸ் ஏன் போட்டிருக்கோம் அப்படின்னா பிரணவங்கிற தேர்ட் பர்சன் இருக்கனால வேக்ஸ். இந்த இதை பாருங்க, இந்த பாத்தீங்கனாலே இந்த வெர்ப் வந்து என்ன வந்துடும் நம்மளுக்கு தெரியும். ஐ இவங்கும்போது வாண்ட், வாட்டர் பாயில்ஸ், சன் செட்ஸ் இப்படின்னு பாக்குறோம். இப்போ ஃபோர்த் சிச்சுவேஷன். நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றது இல்ல டைரக்ஷன் சொல்றது. யாராவது கேக்குறாங்க, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றது. தேர்ட் சிச்சுவேஷன் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, இப்ப யாராவது உங்ககிட்ட ஒரு ரயில்வே போற ரூட் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி யாராவது உங்ககிட்ட கேட்டாங்கன்னா நீங்க என்ன சொல்லுவாங்க, டேக் ரைட் தென் லெஃப்ட் ரீச் த ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லி சொல்வீங்க. என்னது, லெஃப்ட் எடுத்து ரைட் எடுத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷன் வந்துடும். அப்ப நம்ம எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவோம் அப்படின்னா டேக் ரைட்
then left, reach the railway station அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான். இப்போ ஆபீஸ்ல அடிக்கடி சொல்லுவாங்க இது. Close the gate when you come in. Close the gate when you come in. ஓகே, நீங்க என்னது உள்ள வரும்போது என்ன செய்யணும், கேட்டை வந்து க்ளோஸ் பண்ணணும். அப்ப க்ளோஸ் த கேட், அது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான். ஒரு பெரிய ஆபீசர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்க எப்பவுமே வரும்போது கதவை சாத்திட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் க்ளோஸ் த கேட் when you come in. நீங்க வரும்போது க்ளோஸ் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்றதுதான். அடுத்தது ஃபிஃப்த் சிச்சுவேஷன். ஃபிஃப்த் சிச்சுவேஷன் வந்து ஃபிக்ஸ்டு அரேஞ்ச்மெண்ட். ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க, அதுதான் ஃபிக்ஸ்டு அரேஞ்ச்மெண்ட். She goes to office at 9 AM. என்னது, அவ எப்பவுமே என்ன செய்வா, 9 மணிக்கு ஆபீஸ் போவாங்க. She goes to office at 9 AM. என்னது 9 மணிக்கு அலுவலகம் போகிறது வந்து அது ஒரு ஃபிக்ஸ்டு டைம் மாதிரி. He returns from school at 4 o'clock. She returns from school at 4 o'clock. அவங்க 9 மணிக்கு ஆபீஸ்க்கு போவாங்க. இது வந்து ஒரு ஃபிக்ஸ்டு அரேஞ்ச்மெண்ட் தான். அதே மாதிரி ஸ்கூல் எப்பவுமே எப்ப முடியும் அப்படின்னா 4 மணிக்கு முடியும். He returns from school at 4 o'clock. அப்போ 4 மணிங்கிறது வந்து அவங்க ஸ்கூல் முடிகிற டைம். அது ஒரு ஃபிக்ஸ்டு அரேஞ்ச்மெண்ட் தான். இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் வந்தாலும் அது சிம்பிள் பிரசன்ட். மேக்ஸிமம் நீங்க இந்த இதுல பாருங்க, இதுல சப்ஜெக்ட் சி வந்ததுனால கோர்ஸ் போட்டோம், இங்க ஹி வந்ததுனால ரிட்டர்ன்ஸ் போட்டோம். சிம்பிள் பிரசன்ட்ல ஒரு 5 சிச்சுவேஷன்ஸ் பார்த்தோம். 85% ஆஃப் இங்கிலீஷ் வந்து எதுலதான் இருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா இந்த 3 டென்ஸ்ல இருந்து தான் எடுக்கிறாங்கன்னா 57%. அப்போ நம்ம அதிகமா எதைத்தான் பேசுறோம் அப்படின்னா பிரசன்ட்ல உள்ளதுதான் பேசுறோம், பிரசன்ட் ஆக்டிவிட்டிஸை பத்தி தான் பேசுறோம். அதனால நம்ம என்னது, இதை வந்து நம்ம 57% ஆஃப் ஸ்பீக்கர் வந்து எதைத்தான் பேசுறாங்க அப்படின்னா சிம்பிள் பிரசன்ட் தான். அந்த சிம்பிள் பிரசன்ட்ல 5 சிச்சுவேஷன் கொடுத்தோம். இந்த சிச்சுவேஷன்ல இருக்கிறத பெரும்பாலும் பேசுற வார்த்தைகள், பெரும்பாலானவங்க பேசுற சென்டென்சஸ் எல்லாமே இந்த சிச்சுவேஷன்ல உள்ளதான் இருக்கும். ஸோ இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துக்கும். இப்போ 3 சிச்சுவேஷன் கொடுத்துருக்கேன், அதுக்கான கொஸ்டினும் கொடுத்துருக்கேன். The earth dash round the sun. இதுக்கு வந்து வெர்ப் வந்து என்ன கொடுத்துருக்குன்னா go. இதுக்கு நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா, இங்க எர்த் வந்திருக்கு, எர்த் வந்து தேர்ட் பர்சன். ஆனா இங்க என்ன சிச்சுவேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, இது வந்து ட்ரூத். நம்ம சிச்சுவேஷன் பார்த்தோம் இல்லையா, இதுல ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம ட்ரூத் அண்ட் சயின்டிபிக் ஃபேக்ட்னு பார்த்தோம். இப்போ இது வந்து ஒரு சென்ட்ரல் ட்ரூத் தான். அப்போ the earth வந்து goes, the earth goes round the sun. next question பாருங்க, Mahesh dash every morning. pray வந்து verb. இப்போ மகேஷ்ங்கிறது தேர்ட் பர்சன். இது என்ன சிச்சுவேஷன் இருக்கு அப்படின்னா இது ஹேபிச்சுவல் ஆக்ஷன். ஏன்னா அவங்க எவ்ரி மார்னிங் போது எப்பவுமே காலையில என்ன செய்வாங்க அப்படின்னா ப்ரே பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு ஹேபிச்சுவல் ஆக்ஷன், ரிப்பீட்டட் சிச்சுவேஷன். இதுக்கு ஆன்சர் மகேஷ் பிரேஸ் எவ்ரி மார்னிங். டெய்லி காலையில மகேஷ் வந்து ப்ரே பண்ணுவான். இது வந்து ஒரு பிரசன்ட் சிச்சுவேஷன், இது வந்து ஒரு ஹேபிச்சுவல் ஆக்ஷன். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, தேர்ட் கொஸ்டின். ஐ டேஷ் இன் சென்னை பட் மை கசின் டேஷ் இன் மதுரை. இப்போ ஐ லிவ்ங்கும் போது நம்ம ஐ வந்துட்டா நம்ம என்ன போடுவோம் அப்படின்னா லிவ் தான் போடணும். ஓகே, நம்ம ஐயோட ஒர்க் ஃபார்ம் எல்லாம் எப்படி வரும், ட்ரிங்க், ரைட், கோ, இந்த மாதிரி பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இங்க வந்து ஐ லிவ். ஓகே, ஐ லிவ் இன் சென்னை. இது வந்து ஒரு பிரசன்ட் சிச்சுவேஷன் தான், இது நார்மல் சிச்சுவேஷன். நான் வந்து சென்னையில இருக்கிறேன். ஓகே, நான் சென்னையில இருக்கிறேன். பட் மை கசின் டேஷ் இன் மதுரைன்னு பார்த்தோம். ஐ லிவ் இன் சென்னை பட் மை கசின் டேஷ் இன் மதுரை. அப்போ இங்க வந்து மை கசின்க்கு அடுத்து லிவ் வருமா லிவ்ஸ் வருமா அப்படிங்கறத என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம பிரசன்ட், சிம்பிள் பிரசன்ட் தான் பார்த்துக்கோ. 85% ஆஃப் ஸ்பீக்கர் வந்து இந்த 3 டென்ஸ் தான் நம்ம 3 டென்ஸ்ன்னு சொன்னேன். இப்போ அதுல ஃபர்ஸ்ட் டென்ஸ் நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் டென்ஸ் உங்களுடைய சப்போர்ட்டை பொறுத்து அடுத்து நான் அப்லோட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you for watching. Subscribe for more videos. Thank you.